ஹாய்ங்க. இப்போ வந்துட்டு கச்சாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பல கச்சாயம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெல்லம், கருப்பட்டி போட்டும் செய்வாங்க. நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு, மைதா மாவு. இப்போ கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். மைதா மாவு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் உப்பும் ஒரு பிஞ்ச் சோடாப்பும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து பழத்தை போட்டு அந்த கோதுமை மாவை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன், ரொம்ப இல்லை. கூடவே இப்போ வந்து பாகு காய்ச்சிட்டு இந்த பாகையும் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பழத்தை போட்டு நல்லா பழுத்த பழமாக எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் கோதுமை மாவு கூட. அது பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ பாகு காய்ஞ்சதை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணுறோம். அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு வெல்லம் எடுத்திருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு சர்க்கரையோட அளவு பொறுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்றனால கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக